சிலருக்கு பார்த்தீங்கன்னா, போராத காலமா இருக்கும். என்ன அப்டின்னா, எந்த நேரத்துல என்ன மாரியான பிரச்சனைகள்லாம் வருது. திடீர்னு வீடு கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் லேக் வந்துரும். அப்படி இல்லையா, குழந்தைங்க படிப்புக்கு போவாங்க. உடல்நிலை சரியில்லாம போய் ஏதாவது ஒண்ணு பண்ண போனா இன்னொரு பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அஸ்ட்ராலஜர பார்ப்போம். என்ன எதனால இந்த மாரி இருக்கு? எத்தன காலகட்டங்கள் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு நீக்கும். அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஜாதக அமைப்புல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து ஜோதிடர்கள் வந்து ஆய்வுகள் பண்ணி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஆய்வுகள் பண்ணி சொல்லும்போது, எந்த காலகட்டங்கள் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு சிறு எளிமையான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய வாழ்வியல நம்ம மாற்று செய்யக்கூடிய ஒரு செயலால் கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி. அதாவது என்னன்னா, ஒரு நல்ல விஷயம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம சரியா பண்ணியிருக்க மாட்டோம். இப்ப வந்து என்னன்னா, இந்த ஒரு தோஷம் இருக்கு. தோஷம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல என்னன்னா குறைவு. இப்ப ஜலம் தோஷம் அப்படின்னா என்ன? நமக்கு வந்து நீரினால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம், ஒரு குறைபாடு தான். இல்லைங்களா? அப்ப நம்ம அத என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஏத்த மாரி ஒரு மெடிசன் எடுப்போம். இப்ப கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் இந்த விளக்கு போடுங்க. இல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனோநிலையில கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். நம்ம மனம் வந்து செம்மையானால் நமக்கு மந்திரங்கள் தேவையில்லை. இல்லையா? ஸோ நமக்கு எப்பவுமே ஜோதிடர்கள் குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு பாசிட்டிவிட்டி நம்ம மைண்டுக்கு என்ன மாரியான பாசிட்டிவிட்டி குடுக்க முடியும் அப்படின்றத ஒவ்வொரு காரணத்துக்கும், ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு விஷயங்கள் உண்டு. அதுதான் வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்றது.